அன்பிற்குரியவர்களே, இறையாசிர் உங்களோடு. நீங்கள் வாழ்வில் ஒரு பெரிய முடிவெடுப்பதற்கு முன் இரவெல்லாம் தனிமையில் எல்லா சத்தங்களிலிருந்து விலகி தேவ சந்நிதியில் எவ்வளவு நேரம் செலவிட்டிருக்கிறீர்கள்? இயேசு இன்று நற்செய்தியில் நமக்கு சொல்லுவது, சரியானதை செய்ய தனிமையின் பலம் அவசியம் என்கிறார். இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போகிறார். அங்கு கடவுளுடைய வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிடுகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு எதற்காக மலையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? விவிலியத்திலே மலை என்பது கடவுளின் பிரசன்னம், வெளிப்பாடு மற்றும் முக்கியமான சந்திப்புகள் நடைபெறும் இடமாக இருக்கிறது. உதாரணமாக, ஆபிரகாம் பலி கொடுத்த இடமும், மோசேயோடு இறைவன் பேசிய இடமும் பார்க்கிறோம். இறைவனோடு நேரம் செலவிட்டு அவர் தனக்கு கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தின்படியே நடப்பதற்காக அவர் தன்னுடைய நேரத்தை கடவுளோடு செலவிடுகிறார். கேட்க வேண்டுமென்றால் பேசும் சத்தம் ஓய்ந்து போக வேண்டும். இந்த ஜெபமானது திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த பெரும் முடிவுக்கு தேவையான தெளிவையும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொள்ள அவர் தன்னையே தயார்படுத்துகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னும், ஒரு செயலை செய்வதற்கு முன்னும், ஒரு குடும்பத்திலே முடிவெடுப்பதாக இருந்தாலும் இறைவனோடு நேரத்தை செலவிடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனோடு எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகின்றோமோ அந்த நேரம்தான் நாம் எடுக்கின்ற அந்த முடிவுக்கு ஒரு உறுதுணையாக, உத்வேகமாக அமையும். இரண்டாவதாக, விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். இயேசு வெறுமனே பொறுப்புகளை பிரித்து கொடுக்கவில்லை, அவர் அடையாளத்தை மாற்றினார். நமக்கும் கூட ஆண்டவர் ஒரு ஆன்மீக புதுப்பிறப்பை தருகின்றார். நமக்கான திட்டத்தை அவர் கொடுக்கிறார். இறுதியாக பார்க்கின்ற பொழுது, பேதுரு திடமானவர், ஆனாலும் இயேசுவை மறுதலித்தவர். மத்தேயு ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஆதரவாக வரி வசூலித்தவர், மக்களால் வெறுத்து தள்ளப்பட்டவர். சீமோன் தீவிரவாதி என்று அழைக்கப்படுபவர், ரோமானியர்களுக்கு எதிராக புரட்சி செய்தவர். சொல்லவே வேண்டியதில்லை யூதாஸ் இஸ்காரியத்தை பற்றி. துரோகியாக மாறி இயேசுவை காட்டி கொடுத்தவர். ஆக இயேசு மனிதர்களின் திறமையின் அடிப்படையில் அல்ல, மாற்றத்தின் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையிலேயே தேர்ந்தெடுத்தார். அவருடைய நோக்கம் தவறு செய்யாதவர்களை உருவாக்குவதல்ல, நம் அன்பினாலும் வல்லமையினாலும் மனிதர்களை புதுப்பித்து உலகிற்கு அனுப்பும் ஒரு தளத்தை உருவாக்குவதுதான். நாம் செய்ய வேண்டியது நம்மை முழுவதுமாக இறைவனிடத்திலே அர்ப்பணிப்பதுதான். நான் இதை வேண்டினேன், அதை வேண்டினேன், எனக்கு இறைவன் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி நாம் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதிலே அர்த்தமில்லை. முழுமையாக, சரணாகதியாக, ஒரு நிமிடம் அமைதியாக இறைவனோடு நேரத்தை செலவிடுகின்ற பொழுது அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இறைவன் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழியை ஏற்படுத்துவாராக. ஆமேன்.